ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சட்டசபை தேர்தலுக்காக புதுச்சேரியில் 124 புதிய வாக்கு சாவடிகள் அமைக்க முடிவு. ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையிலான கூட்டத்தில் ஆலோசனை. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரோடியார் மில் ரயில்வே கேட் முழுவதுமாக மூடல். மேம்பாலம் கட்டும் பணிக்காக வாகன போக்குவரத்து மாற்றம். ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து புதுச்சேரியில் விற்பனை. 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. தெருநாய் தொல்லைகளில் இருந்து தப்பிக்க புதுச்சேரியில் மக்கள் நூதன நடவடிக்கை. வீடுகளில் வெவ்வேறு வண்ணங்களில் தண்ணீர் நிரப்பி பாட்டில்களை கொண்டு தோரணமாக அலங்கரிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்காக 124 புதிய வாக்குச்சாவடிகள் அமைப்பது என ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு குறித்து ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பேசுகையில், புதுச்சேரியில் 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும், தேர்தல் பதிவு அலுவலகங்கள் சமர்ப்பித்த வரைவு அறிக்கையின்படி 36 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்படும் என்றும், 112 வாக்குச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் 396 வாக்குச்சாவடிகளின் மறுசீரமைப்பு மற்றும் 124 புதிய வாக்குச்சாவடிகளை உருவாக்குவது என்றும், இந்த வரைவு முன்மொழிவுகள் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி வழியாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பது என முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள 952 வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 1076 உயரும் என தெரிகிறது. புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் கட்டும் பணிக்காக ரோடியார் மில் ரயில்வே கேட் முழுவதுமாக மூடப்பட்டதால் வாகன போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் கடலூர் சாலையில் உள்ள ரோடியார் மில் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டும் பணி கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி தொடங்கப்பட்டது. பாலத்தின் கட்டுமான பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் இதற்காக ரோடியார் மில் ரயில்வே கேட் செப்டம்பர் 15ஆம் தேதி மதியம் முற்றிலுமாக மூடப்பட்டது. இதற்காக போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடலூர் சாலையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் முதலியார்பேட்டை பான்லி பூத் அருகே பேரிகார்டுகள் வைத்து ஆலை ரோடு வழியாக திருப்பிவிட்டனர். அங்கு அம்பு குறியிட்டு டிஜிட்டல் பதாகையும் வைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் புவன்கரை வீதி வழியாக செல்வதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கத்தில் பேரிகார்டு வைத்து வாகனங்களை மறைமலை அடிகள் சாலையில் திருப்பிவிட்டனர். இது தொடர்பாக அங்கு அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் போக்குவரத்து காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் நீதிமன்றம், வனத்துறை அலுவலகத்திற்கு வரும் வாகனங்கள் மட்டும் வழக்கம் போல் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த வாகனங்கள் பாலம் அமைக்கும் பகுதியில் உள்ள தற்காலிக சிமெண்ட் சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 4 கிலோ கஞ்சா, 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அடுத்த என்ஆர் நகர் அருகே உள்ள தென்னந்தோப்பில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் மற்றும் தவளக்குப்பம் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் வருவதை கண்ட ஒரு கும்பல் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் அந்த கும்பலை காவல்துறையினர் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். பின்னர் சந்தேகத்தின் பேரில் அவர்களை சோதனை செய்த போது அவர்களிடம் இருந்து கிலோ கணக்கில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் அந்த கும்பலை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது அவர்கள் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல், ஆனந்த் என்கிற ஆனந்தராமன், ஆனந்த் என்கிற முருகானந்தம், சுந்தர், ரங்கநாதன், சரண் என்கிற கலையரசன் என்பதும் இவர்கள் ஒடிசா, புவனேஸ்வர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கஞ்சாவை கிலோ கணக்கில் வாங்கி வந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறு சிறு பொட்டலங்களாக விற்பனை செய்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேர் கொண்ட கஞ்சா கும்பலை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 4.300 கிலோ கஞ்சா, 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய் தொல்லைகளில் இருந்து தப்பிக்க மக்கள் தங்களது வீடுகளில் விதவிதமான நிறங்களில் தண்ணீர் நிரப்பிய பாட்டில்களை வீடுகள் முன்பு தோரணமாக தொங்கவிட்டுள்ளனர். புதுச்சேரி மக்கள் சமீப நாட்களாக தெருநாய்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பின்பற்றி வரும் ஒரு நூதன நடைமுறை கவனத்தை ஈர்த்து வருகிறது. பிளாஸ்டிக் குடிநீர் கேன்களில் சொட்டு நீலம் உள்ளிட்ட பல நிறங்களில் தண்ணீர் நிரப்பி அதனை தோரணமாக வீட்டு முன் தொங்கவிட வேண்டும் என்றும், இதுபோன்ற நாய்களுக்கு பிடிக்காத நிறங்களில் தண்ணீர் பாட்டில்களை தொங்கவிட்டால் அவற்றை பார்த்து நாய்கள் பின்வாங்கும் என்றும், இதனால் தெருநாய்களின் தொல்லை இருக்காது என்றும் நூதன தகவல் பரவியது. இதனை உண்மை என்று நம்பிய புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள பல வீடுகளில் சொட்டு நீலம் கலந்த தண்ணீர் பாட்டில்களை தோரணமாக தொங்கவிட்டுள்ளனர். நீலம் மட்டுமல்லாது மஞ்சள், சிவப்பு, பச்சை என பல்வேறு நிறங்களாலான தண்ணீர் பாட்டில்களையும் வீடுகள் முன்பு தோரணமாக தொங்கவிட்டுள்ளனர். இதனை அந்த வழியாக கடந்து செல்பவர்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். மேலும் இதுபோன்ற வண்ண கலர் பாட்டில்களை தொங்கவிடுவதால் தெருநாய்களின் தொல்லையும் குறைந்து இருப்பதாக அப்பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சென்டாக் அலுவலகத்தில் நுண்கலை BR படிப்புகளுக்கான நேரடி கலந்தாய்வு 17ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான கலந்தாய்வை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலை பாடப்பிரிவில் காலியாக உள்ள இடங்களுக்கு இறுதிக்கட்ட நேரடி கலந்தாய்வு செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:30 மணிக்கு கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள சென்டாக் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதில் சென்டாக்கில் பதிவு செய்த புதுச்சேரி மற்றும் பிற மாநில மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். இதேபோல் BR படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு நாட்டா மற்றும் JEE BR நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் இறுதிக்கட்ட நேரடி கலந்தாய்வு சென்டாக் அலுவலகத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்டாக்கில் பதிவு செய்த புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு பிற்பகல் 2 மணிக்கும், சென்டாக்கில் பதிவு செய்யாத புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு பிற்பகல் 2:30 மணிக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. மேலும் சென்டாக்கில் பதிவு செய்த பிற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு பிற்பகல் 2:45 மணிக்கும், காலி இடங்கள் இருப்பின் சென்டாக்கில் பதிவு செய்யாத பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு பிற்பகல் 3 மணிக்கும் நடைபெறுகிறது. இதேபோல் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு நிறைவு பெற்றுள்ளது. இதில் 144 மாணவர்களுக்கு இடம் கிடைத்துள்ளது. மேலும் பிடெக் 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்விற்கான காலி இடங்கள் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி திண்டிவனம் பகுதிகளில் சாலையோரங்களில் வாகனங்கள் மற்றும் பங்க் அமைத்து வியாபாரம் செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி திண்டிவனம் பிரதான சாலையில் கோரிமேடு பகுதியில் டாடா ஏஸ் வாகனங்கள், தள்ளுவண்டி மற்றும் பங்க் அமைத்து வியாபாரம் செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதோடு விபத்துகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பத்திரிகைகள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் நகராட்சிக்கு புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சாலை பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறைகளுடன் இணைந்து அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி உழவர்கரை நகராட்சி அப்பகுதி சாலையோர கடைகளுக்கு அறிக்கை வழங்கி எச்சரிக்கை செய்தது. இருப்பினும் சாலையில் டாடா ஏஸ் வாகனங்கள், தள்ளுவண்டி மற்றும் பங்க் அமைத்து வியாபாரம் செய்வது தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள உழவர்கரை நகராட்சி ஆணையர் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையுடன் இணைந்து உழவர்கரை நகராட்சி செப்டம்பர் 15ஆம் தேதி கோரிமேடு திண்டிவனம் பிரதான சாலையில் புதுச்சேரி எல்லை முதல் ஞானத்யாகு நகர் வரை சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த 4 பங்க் அமைப்பு மற்றும் சாலையோர கடைகளை உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். மேலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தை தொடர்ந்து பாதுகாக்க ஜிப்மர் நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்பதால் சாலையோரங்களில் வாகனங்கள் மற்றும் பங்க் அமைத்து வியாபாரம் செய்பவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த தனியார் நிறுவன மேலாளரிடம் 93 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன மேலாளரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து அவரது செல்போன் எண் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டது. முதலில் அவர் சிறு தொகையை முதலீடு செய்துள்ளார். அதில் அவருக்கு லாபம் கிடைத்துள்ளது. இதன்பின் அவர் பல்வேறு தவணைகளில் 92,88,336 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தார். இதற்கான லாபத்தொகை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றபோது அதை மாற்ற முடியவில்லை என்பதால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து புகார் தெரிவித்ததை அடுத்து அந்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,260 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,410 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.